அரசியலுக்கு அப்பால் இப்போது ஒரு சில நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்கன்னா அதை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சில வழிமுறைகள் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸு போதிய அளவுக்கு வைக்கணும், மருத்துவர் அங்கே வந்து வைக்கணும், ஒரு எமர்ஜென்சினா அங்கேயே அதை கையாளணும் அப்படின்றது இன்னமும் இந்த நொடி வரலுமோ அவங்களுக்கு தோணலை. அப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரயில் பயணத்தில் போனீங்கனாலுமே ரயில்வேயில் வந்து ட்ரெயினில் யாருன்னா டாக்டர் இருக்காங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் விமான நிலையத்தில் போகிறீங்கன்னா அந்த ஹேரோஸ்டஸ் வந்து இங்கே யாருன்னா மருத்துவர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த விமானம் பறக்குதுனாலும் அப்போது யாருக்குன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். அதேமாதிரி இது ஒரு எடுத்துக்காட்டு. சர்க்கஸ் கம்பெனி வந்து நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியூர்லேருந்து ஊராக வந்து கம்பு பைப்பெல்லாம் வச்சு கூடாரம் போட்டு சர்க்கஸ் நடத்துவாங்க. அதில் மிருகம் இருக்கும், மனுஷன் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்து பார்ப்பாங்க. ஒரு சில நேரத்தில் முக்கியமான நிகழ்வுகளில் 10,000 பேர் 20,000 பேர் கூப்பிடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து வைப்பாங்க. என்ன ஆம்புலன்ஸ், கவர்மெண்ட் இது வரமாட்டாங்க, ப்ரைவேட்லேருந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு வந்து அங்கே நிறுத்துவாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ காணும் பொங்கல்லாம் பார்த்திங்கன்னா 2-3 ஆம்புலன்ஸ் நிறுத்தும். ஏன்னா 20,000 பேர் அந்த கூட்டத்தை கூடாரத்துக்குள்ளேருந்து உட்கார பார்க்கும்போது லைஃப் சப்போர்ட் வந்து 2-3 ஆம்புலன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவாங்க. எதுக்குன்னா ரசிகர்கள் வந்து டிக்கெட்டு கொடுத்து வாங்கி சர்க்கஸ் பார்க்குறாங்க. அதில் யாருக்குன்னா எதனா ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக உயிர் காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா சர்க்கஸ் நடத்துகிறவங்களுக்கு சர்க்கஸ் நடத்துவானா இல்லை அவங்க உட்காந்துக்கிட்டு பாடியை ரிசீவ் பண்ணுறது, அந்த சொந்தக்காரங்களுக்கு சமாதானம் சொல்கிறது, இல்லை காவல்துறையிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறது, இதெல்லாம் தேவையில்லாத தலைவலி. அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிவிட்டு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் பண்ணுவாங்க. எக்ஸிபிஷன் நடத்துகிறவங்க கூட சரி, பெருசாக எக்ஸிபிஷன் ஒன்று போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சென்னையில் ஐலேண்ட் கிரவுண்ட் ஆகட்டும் இல்லை கொடிசால கோயம்புத்தூரில் எக்ஸிபிஷன் ரொம்ப பெருசாக கூட்டம் நிறைய வருதுன்னா அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட கேட்பாங்க. அந்த 104லேருந்து அந்த ஆம்புலன்ஸ் எதுனா வர முடியும்னா இஎம்ஆர்ஐ அது வந்து நிற்கும். அப்படி அது கிடைக்கலன்னா தனியார்கிட்ட சொல்லி 1-2 மருத்துவரை அங்கே போடுவாங்க. இவ்வளவு சம்பவம் நடந்தோம். அந்த விஷயத்தில் நேற்று அங்கே ஆம்புலன்ஸ் இருந்ததா இல்லையான்றது தெரியல. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா இமீடியட்டாக அந்த சப்போர்ட் இருக்கலாம், அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் அது வந்து விஜய் அவர்கள் போடுற கூட்டத்தில் அது கிடைக்கிறது கிடையாது. இதே திமுகலையோ அதிமுக கூட்டத்திலையோ நான் வந்து கண்ணெதிரில் பார்த்துருக்கேன். யாருன்னா ஒரு தொண்டர் மயங்கி விழுறாங்க இல்லை தொண்டருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அது உடனடியாக வந்து அந்த கூட்டத்தை கலைச்சி அதை தூக்கிட்டு போய் ஒரு க்ரீன் காரிடர் அவங்கள திடீர்னு ஸ்ட்ரெச்சரில் வச்சு எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பக்கத்தில் ஒரு மாவட்ட செயலர் அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுறாரு. இவருக்கு தெரியல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு தூக்கின்னு போயிட்டு திருவள்ளூர் நினைக்கிறேன், டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டு கீழே வைக்கிறாங்க, தண்ணியை வைக்கிறாங்க. அப்புறம் கேட்குறாங்க ஆல் ரைட்டானு, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு ரைட்டு. இதே மோசமாக இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குது. எப்போ வழி விடுங்க அப்படின்னா வழி விட்ருவாங்க, வண்டியை எடுத்துன்னு வேணால் வண்டி உள்ளே வரலாம். அப்போது அங்கே என்ன வந்து மிஸ் ஆகுதுன்னா 2 விஷயம் மிஸ் ஆகுது. ஒன்று வந்து அந்த பிளானிங், 2 வந்து அந்த ஒத்துழைக்கிற தன்மை. யாரோ ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்தார், மராத்தி இறந்து போயிட்டார் அப்படின்னு அது கடந்து போகிறத விட காலையில் பத்திரிகையாளர்கள்லாம் அங்கே போய் அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பக்கத்தில் கேட்குறாங்க, அந்த 37 வயசு இளைஞர் எப்படி, சூரஜ் ஆள் எப்படின்னு. ரொம்ப அருமையான ஆள், சத்தமாக பேச மாட்டாப்புல, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது, சின்ன குடும்பம், அமைதியான வாழ்க்கை, ஒய்ஃபுக்கு என்ன ஒரு 5-6 வயசு அவரோட கம்மியாக இருக்கும், பிரியங்கான்னு. ஒரு 6-5 வயசில் ஒரு குழந்தை, ஒரு பையன், அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குது, பாவம் 2 பசங்களும் அனாதையாக நிற்கிது அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மனசு கஷ்டத்தோடு பேசுகிறாங்க. காலையில் நேரத்தில் வெயில் நேரத்துலையும் இந்த கூட்டங்களை வந்து எப்போ வந்து போடுவாங்க பேசுவாங்கன்னா தேர்தல் நேரத்தில் பண்ணுவாங்க. அதாவது தேர்தல் நெருக்கத்தில், அதாவது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உண்டான தேதிகள் இருக்காது, நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேட்பாளரை அறிமுகப்படுத்தியாச்சு, வேட்பாளர் அறிமுக கூட்டம் அப்படின்னும்பொழுது அப்போ இது மாதிரி வெயில் இதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா டைம் கிடையாது. ஆனால் இவர் பாண்டிச்சேரியில் போய் போட்டார், அதுவும் காலையில் தான். அப்போது இன்றைக்கெலாம் வந்துங்க ஒரு செல்ஃபோனை எடுத்து நீங்கள் வந்து கூகுள் போய் அக்கு வெதர் போய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எவ்வளோ டெம்பரேச்சரு, எவ்வளோ வெயில் காயும், என்ன இதுன்றது தெரியும். இன்னொன்று இது நடக்குது இல்லையா, யாருன்னா ஒரு படித்தவரை கூப்பிட்டு பயோட்டிக் ப்ரெஷர்னால் என்ன ஃபஸ்ட்டு அதை படிக்கணும். பயோட்டிக் ப்ரெஷர்னால் என்னென்னா, ஒரு மீன் தொட்டி இருக்குது, இந்த மீன் தொட்டியில் 10 மீன் இருக்கலாம், அதில் நீங்கள் ஒரு 30 மீன் விட்டிங்கன்னா அது ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போகும், அதான் பயோட்டிக் ப்ரெஷர். ஒரு குட்டை இருக்குது, குட்டையில் தண்ணி குறைஞ்சதுன்னா அந்த தண்ணியினுடைய ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சுன்னா அதில் நிறைய மீன் வாழ முடியாது, செத்து மடியும். இது இயற்கை.
அப்போது ஒரு சின்ன இடத்துல நீங்கள் அதிகமான கூட்டம் சேர்க்குறீங்க, 5000மோ 10,000மோ 50,000மோ, ஓகே. அப்போ சேர்க்கும்போது என்ன ஆகுனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மூச்சு விடுற தன்மையில் வந்து ஆரம்பித்து வெப்பம் அதிகமாகும், காற்று வந்து குறையும், ஆக்சிஜன் குறையும். இப்போ வெப்பம் அதிகமாகுது, காற்று குறையுது, அதுக்கப்புறம் வெயிலே 3 மணி நேரம் நீங்கள் நிற்க வைக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து காரணிகள். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன மாற்று, இதுக்கு என்ன சிந்தனை அப்படின்றது யோசிக்கிறதே கிடையாது. இந்த நொடி வரையிலும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இதுக்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சம்மந்தம் இல்லை, இதுக்கும் அமித்ஷா மோடிக்கும் சம்மந்தம் இல்லை. இது ஒரு என்ன இது மாதிரி டெத்து ஆகுது, நம்மளை பார்க்க வரவங்க செத்து போகிறாங்க, இது எப்படி தூங்குவீங்க நீங்கள்? இதுமேல் நடக்கக்கூடாது, எப்படி பண்ணுறது? அப்போ என்ன பண்ணணும், குறைந்தபட்சம் சேலத்தில் கூட்டமா, முன்னாள் நைட்டு போயிடுங்க. 10 மணிக்கு கூட்டம்னா 10 மணிக்கு போயிடுங்க. நீங்கள் பேசுகிற அரை மணி நேரத்துக்கு அழகாக முடிச்சுட்டு ராஜா மாதிரி வந்துடலாம். ஜனங்களை போட்டு 3 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நிற்க வச்சு, இன்னொன்று ஒரு சேர் போடுறது இல்லைங்க, ஒரு வெறி சன்ஷேடு கிடையாது. இப்போது மற்ற கட்சிகள் எப்படின்னா, அவங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும், அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆடிக்கிட்டு இருப்பாங்க, போவாங்க, ஒரு டீ சாப்பிட்டு வருவாங்க. காலையிலே கூட்டம் வந்துட்டாலும் ஒரு டீ சாப்பிடுவாங்க, அங்கேயே ஏதோ ஒன்று விற்றுக்கிட்டு இருப்பாங்க, கொள்ளுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, தண்ணி அங்கேயே கொடுப்பாங்க, மூமெண்ட்லேயே இருப்பாங்க. இது முண்டி அடித்து ஓடுறது. அதாவது இப்போ லேட்டாக போனால் விஜய் பார்க்க முடியாது. இதை வந்து எப்போனாச்சும் ஒரு 2 நிமிஷம் அவர் இதை பற்றி பேசினா ஓப்பனாக கேட்கணும், அறிவு இருக்கா இல்லைன்னு கேட்கணும். தொண்டர்களை பார்த்து என்ன கேட்கணும், அறிவு இருக்கா இல்லையா? உனக்கு முன்னாடி இருக்குமே உன்ன மாதிரி ஒரு கட்சிக்காரன், உன்ன மாதிரி என்னோட ரசிகர், எதுக்கு தள்ளுற? நீங்கள் இல்லாததை சொல்ல, நேற்று காணொலியெல்லாம் எடுத்து பாருங்கள், காட்சிகள்லாம் தள்ளிக்கின்னு ஓடுறது. யாரோ கால் தடிக்க கீழே விழுறாங்க, திடீர்னு 4 பேர் மேலே மெரிச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? செத்து போயிடுவான். ஒரு உயிரோட அருமை தெரியாத ஒரு கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு பயிற்சி இல்லை, அந்த வர கூட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை. வரவங்களோட உயிர் போயிடுச்சுன்னா அப்புறம் மறுநாள் போய் பார்க்குறது, இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு பாதிக்கப்பட்டவங்கள பார்க்குறது. 37 வயசு சாகுற வயசா? ஆமாம், திமுகவுக்கும் அதிமுகவும் காசு கொடுத்து கூட்டின்னு வராங்க, வயசானவங்க தான் வராங்க, சின்ன இலவட்டம் வர்றது கிடையாது. ஆமாம், உண்மைதான். ஆனால் யாரும் காவு வாங்கின்னு போகல. அப்படியே மாற பூச்சின்னு போனாலும் அவர் 60 வயசு 70 வயசு போய் சேர்ற வயசு தான், ஆல்ரெடி இருதயத்தில் பிரச்சனை. அப்படியும் எந்த கட்சியோ அந்த கட்சிக்காரங்க போய் மாலையை போகிறாங்க, அந்த இறப்பை கிட்டேருந்து எடுத்து முடிச்சு கொடுக்குறாங்க. நேற்று இறந்தார், இவரை பார்க்க தான் வந்தார், அதை பற்றின ஒரு அறிவிப்பு, அதை பற்றின ஒரு விஷயம், பேசு பொருள் ஒன்றுமே இல்லை. அப்போ செய்தியாளர்கிட்ட ஏன் சண்டை போட்டீங்க நேற்று? செய்தியாளருக்குன்னா நேற்று தெரியுமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்னு? கூட்டம் இருக்கிற இடத்துல எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அதை கவர் பண்ணுவாங்க. சரி, இப்படி கூட்டம் நடக்கிற இடத்துலலாம் அசம்பாவிதம் ஆனால் செய்தியாளர் கவர் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற காவல்துறைக்கு அது தலைவலி. காவல்துறை வந்துட்டு செய்தியாளர்களை இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணக்கூடாது, ஃபயரை எடுக்கக்கூடாது, வெள்ள பாதிப்பை எடுக்கக்கூடாது, எங்கன்னா திருடின்னு ஒருத்தன் ஓடினானா அதை நீ கவர் பண்ணக்கூடாது, 2 ரவுடி பையன் வெட்டின்னு நீ போட்டானா அதை நீ பெருசாக்கக்கூடாதுன்னு காவல்துறையில் இருக்கிற எல்லாரும் இப்படி ஒரு முடிவு எடுத்து செய்தியாளர்கள் லட்டி எடுத்து அடிக்கிறாங்கப்பா. அப்போ என்ன நடக்கும்? 2 விஷயம் நடக்கும். ஒன்று, நாட்டு மக்களுக்கு செய்தி கிடைக்காது. இன்னொன்று, ஜனநாயகத்தினுடைய குறவெளியாக அது கிடைக்கிறது. அசம்பாவிதம் நடந்தால் அதை செய்தி ஆக்குறது தான் வேலை. சரி, இப்போ நாங்கள் அதை செய்தி ஆக்கலை, அமைதியாக விட்டுடுறோம், என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? ஒரு 50,000மோ இல்லை 5 லட்சமோ வீட்டில் எதுவுமே சைலண்ட்டாக கொடுத்துட்டு வந்துடுவீங்க, அவ்வளோதானே? அது பெருசாக்கும் போது தானே ஒரு அழுத்தம் வருது. எப்போ உங்கள் கூட்டத்துக்கு வந்ததுனால இறந்து போயிட்டால் அந்த குடும்பத்துக்கு எதனா பார்த்து செய், திருப்பி கொண்டு வர முடியாது. அந்த சக்தி இயற்கையை தவிர்த்து வேறு யாருக்குமே கிடையாது. இயற்கையாக சாகலை, செயற்கையாக தான் இறக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொண்டு வர்றது, அங்கே ஊடகம் போனது எந்த தப்பும் இல்லை. ஒரு வாதத்துக்கு யாரோ ஒருத்தர் மர்மமான முறையில் செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஊடகம்? என்ன மர்மம், என்ன பிரச்சனை? இயல்பு தானே. ஏதோ தாவேக்கு கொண்டி தான் இதை பண்ணுற மாதிரி எதுக்கு அங்கே சண்டை போடுறீங்க? பத்திரிகையாளர் ஏன் ஃபஸ்ட்டு எதிரியாக பார்க்குறீங்க? உங்களை நீங்கள் என்றைக்கு சரி பண்ணிக்க போகிறீங்க? என்ன எதனா அவதூறு பரப்புனாங்களா? நடக்கிறத கண் முன்னாடி காட்சிப்படுத்தி காட்டுறாங்க. அவங்க எதுவும் வீட்டுக்குள்ளே கேமரா வைக்கலையே, வெளியில் தானே, பொது வெளியில் தானே பண்ணாங்க. எதுக்கு அதை இது பண்ணணும்? அந்த இடத்துல 5 அடுக்கா தலைவரை கூப்பிடுங்க, அவரை கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க. அதை ஒரு அந்த இறப்பை தவிர்க்க முடியாது, நடந்து போச்சு. அதில் தாவேக்கா அந்த இறந்தவர்களுக்கு எப்படி உறுதுணையாக நிற்கிது, எப்படி ஆறுதல் சொல்கிறாங்க, அவங்களோட கண்ணீரை எந்தளவுக்கு துடைக்கிறாங்க. தலைவர் நின்னால் தொண்டர்கள் நிற்பாங்க. தலைவரே ஓடுறவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? தொண்டர்களோ இல்லை பொறுப்பாளர்களோ ஓட தான் செய்வாங்க.
இப்போ சேலத்தில் போடுறீங்க, ஏன் செங்கோட்டையனுக்கு நேற்று முக்கியத்துவம் கொடுக்கல? உங்களை நம்பி வந்தார், அவரோட 50 வருட அனுபவத்தை நம்பி விட்டு எல்லாத்தையும் வந்தார். சேலத்துக்கும் ஈரோட்டுக்கும் எவ்வளோ தொலைவு? பக்கத்து மாவட்டம். சேலத்தை பற்றியும் செங்கோட்டையனுக்கு தெரியும். ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மீது இப்போ பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு கோவத்தில் இருப்பார். சேலத்தில் அவரை பேச வச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன பேர் பிரச்சனை? அப்போது அரசியல் யாரை எப்படி பயன்படுத்தணும், எதை எப்படி நெருப்படுத்தணும், எதை எப்படி ஒழுங்காக கட்டமைப்பு கொண்டு வரணும், எதுவுமே தெரியல. மக்களோட பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கணும். அங்கே ஸ்டாலின் அவர்களே இவர்களே நான் இவங்களை பற்றி பேச மாட்டேன், அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் உறுதி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? யாருன்னா கேட்டால் அரசை கை காட்டுறது, காவல்துறையை கை காட்டுறது, இல்லை வேறு யாருன்னா ஒருத்தர் கை காட்டிட்டு ஊடகங்களெல்லாம் விலை போச்சுன்னு சொல்லிட்டு அதை மலிவாக பேசிட்டு அப்படியே கடந்து போகலான்னு பார்க்குறாரு. ஓகே, அவரோட பொழப்பு அது.